ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு முக்கியமான வார்த்தை நினை போட்டுக்கிறார். என்ன அப்படின்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம எத்தனையோ நாட்கள் எத்தனையோ நேரங்களில் அநேக ஏழ்மையான மக்களை தாண்டி சென்றிருப்போம். நம்ம பயணம் செல்லும்போது சரி, நடந்து செல்லும்போது சரி, அநேக நேரங்களில் அநேக ஏழ்மையானவர்கள் ஒருவேளை தர்மம் கேட்கிற நிகழ்வை நம்ம இடத்துல பண்ணியிருப்பாங்க. நாம நினைச்சிருப்போம், அவங்க எதுக்காக கேட்காங்க, இவங்களுக்கு பணம் இருக்கு, இல்ல ஏதோ சம்திங் நினைச்சு நம்ம அவர்களை கடந்து சென்றிருப்போம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை நினைப்பட்டுன்னா, நீங்க அவங்களுக்கு இறங்கணும், நாம் அவர்களுக்கு இறங்க வேண்டும், நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட பலிகளில் பிரியமுள்ளவராயிருக்கிறார். நாம் அவர்களுக்கு இறங்கும் பொழுது, நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, ஏதோ சம்திங் நம்ம கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு உதவுகிற பிரகாரமா இல்லை அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துகிற பிரகாரமா நாம் ஏதோ செய்யும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு திரும்பி கொடுப்பார். நாம் இந்த ஏழ்மையானவர்களுக்கு, இந்த வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு நாம் கொடுக்கிறதை கர்த்தருக்கு அவருக்கே கொடுத்ததாய் அவர் நினைத்து, நாம் கொடுத்ததை நமக்கு அவர் திரும்பி அளிப்பேன் என்று கூறுகிறார். எனவே நாம் அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாய், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் இந்த நாளை அநேகருக்கு உபயோகமாய், அநேகருக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு விதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திலிருந்து சிறு பகுதியை எடுத்து நாம் கொடுப்போம். அவர்களையும் கர்த்தர் அங்கே நடத்தட்டும். அவர்கள் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தரே நமக்கு தரட்டும் என்று நம்பிக்கையுடையவர்களாய் இந்த நாளை துவக்கும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.